இது தென்பாண்டி சீமையிலே பாடுங்க. ஐயா பாடி நிறைய பேரு கொல்லாதடா அந்த பாட்டு அப்படின்றாங்க. அப்படிலாம் சொல்லல, பயங்கர நாங்க கமெண்ட்ஸ் இருக்கு. நானும் நீங்க எப்படி பாடின அப்படி. ஆனா அன்னைக்கு நான் எவ்வளவு எப்படி இருந்தேன் உங்களுக்கே தெரியும்ல. தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மண் போல வந்தவளே யாரடித்தார் யாரடித்தாரோ 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 வளரும் பிறையத்தே இனியும் அழுது தேம்பாதே அழுதா மனசு தாங்காதே அழுதா மனசு தாங்காதே தேரோடு வேதேல மாட்டோட வந்தவரை யாரடிச்சாரோ 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 பக்குன்னு அப்படியெல்லாம் கையை கட்டாதீங்க, பக்குன்னு ஆகுது. தப்பா லிரிக் பாடக்கூடாது. உங்களுக்கு மன்மதனி சாங் தெரியுமா? நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுமா? எனக்கு தெரியும். பாடுவா? ஓகே, நான் வாசிக்கிறது டிலேல வருதா இல்ல ஃபாஸ்டா வருதா? டிலேல வருது. ஆமா. சோ நான் வந்து குயிக்கா வரேன். ஓகே, டன். இப்ப ஸ்டார்ட் பண்ணவா? பல்லவில சரணம் பாடவா? நானும் ஓர் பெண்ணென பிறந்த பல்வேதான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். இந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து இங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கு ஏதும் தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பல முறை நிற்கிறாய். பேசித்திரமோ நண்பனே, எனக்கு காதலனானால் அதுதான் பெருமோ. மன்மதனே நீ கவிஞனா, மன்மதனே நீ கவிஞனா, மன்மதனே நீ காதலந்தான், மன்மதனே நீ காவலந்தான். என்னை உனக்குள்ளே தொலைத்தேன், ஏனோ புரியல. என்னை இந்த ஏனோ நகரல. உந்தன் ரசிகை நானும் உனக்கே புரியவில்லை. எத்தனை ஆண்கள் கடந்து வந்தேன், இவனை பிடிக்கவில்லை. 20 வருடம் உன்னை போலவனும் என்னை மயக்கவில்லை. எத்தனை ஆண்களை கடந்து வந்தேன், இவனை பிடிக்கவில்லை. 20 வருடம் உன்னை போலவனும் என்னை மயக்கவில்லை. அது என்ன நோட்? அது
ஓ அதே அந்த கார்ட். வேற சூப்பர். இந்த கணிதம் சாசனம் எழுதி தருகிறேன். இப்ப கேட்கும் போது எனக்கு அது ஞாபகம் வருது. நம்ம பாட்டுல ஒரு விஷயம் இருக்கு. எந்த பாட்டுல சொல்றீங்க? நம்ம வாயின் உயிரில ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஓகே. மரணம் நேர்ந்தாலும் உனக்காக உயிர் மீட்டு எனக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கும். கைரேகை உயில் தீட்டுவேன் அப்படின்னு. ஆமா ஆமா. அது நான் நினைக்கிறேன் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான லைன் அந்த சாங்ல. உன்னோட ஃபேவரட்டான லைன் என்ன? இந்த பாட்டுலயா? வாயின் உயிரிலையா? எனக்கு அந்த என்டையர் போர்ஷன் அந்த உங்களோட ஃபேவரட்டான லைன் வந்து நான் என்ன நினைச்சேன்னா கண்ணாலனே அது நினைச்சேன். ஓ அது சூப்பர். அது சூப்பர். அது வந்து கண்டிப்பா இல்ல கண்ணாலனே அந்த அந்த நீ பாடின விதம் அது இது என்டையர் அது அந்த கண்ணாலனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கண்ணாலனே அந்த வார்த்தை எல்லாமே. பட் வரிகளா லைக் ஒரு கான்டென்ட்டா எனக்கு இந்த போர்ஷன் நம்ம பெண்ணு பெண்ணு அழியாத பேரன்பை நான் காட்டுவேன். பெண்ணு அழியாத பேரன்பை நான் காட்டுவேன். உன்னை இழக்காமல் போர் செய்து பரிசாக்குவேன். மேலே என் உயிரே வா என் உறவே நாளே ஜீவன் வாழுதே. இதெல்லாம் இங்க பாடு அங்க பாடாத அப்படின்னு தானே உங்க மைண்ட் வாய்ஸ். கோல்டு அதனால விட்டுறேன். கோல்டு தொப்பி மாதிரி கோல்டு. ஆனா உண்மையிலே கோல்டு இல்லன்னா வேற லெவல்ல இருந்திருக்கும். பாட்டு வர்றதுக்கு முன்னாடியே மக்களே இப்ப யாரெல்லாம் கேட்டீங்களோ இந்த பாட்டு நான் கோல்டுல இருந்தனால எப்படி பாடிருக்கேன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏதாச்சும் குறை இருக்கான்ட்டு. நான் ஒரு மெலடி நான் சும்மா எடுத்து வருவேன். நான் வந்து நேத்து இந்த விஷயம் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஒரு சும்மா கான்வர்சேஷன் வச்சிருந்தோம். அப்ப நான் ஃபீன்ஸா கேட்டேன், ரொம்ப நல்லா சூப்பரா பாடுற, ஏன் வந்து கம்போஸ் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டேன். கம்போசிங் எல்லாம் வராது. நம்ம ஒரு டாஸ்க் வைக்க போறோம் இப்போ. தனியா ஒரு வாட்டி தனியா கம்போசிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சும்மா ஏதாவது இது பண்ணுவேன். அடுத்த மெலடி இப்படிதான் போகணும் அப்படிங்கறத நீ சொல்ல போற. எனக்கு வந்து இப்போ ஆல்ரெடி ஐயோ எனக்கு அது வராது ஸ்டெப். என்ன பாடுறது வேணா நான் நல்லா பண்ணுவேன். சும்மா ட்ரை பண்ணு. சும்மா பி மைனர் ஏ மைனர் ஏதாச்சும் ஒண்ணு பாட குடு. அவர் எப்பவுமே இப்படிதான் அடியே
தரர தரர தரே தரரே தரர தரரரே தனனா 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 தனனா. அம்மா ஸ்டெஃபன் நோ. ட்ரை பண்ணு. நான் எடுத்துட்டேன். ஓகேயா? இங்க இருந்து இங்க போ. ஆஹா வேண்டாம், நீங்க என்ன பாடுங்க, நீங்க பாடுங்க, நான் திருப்பி ட்ரை கேக்குறேன். பண்ணு. நீங்க பாடுங்க, நான் கேக்குறேன். அடியே எனக்கு என்ன நானும் நானும் நீ நானே நானா நீ நான. தர தர தரரா, தரரரரா, தரரர தரரா, தரரரா, தரரர தரரா, தரரரரா, தரரா, தரரர தரரா, தரரரா. அப்புறம் ஹுக் லைன் பாருங்க, கோர்த்து விட்டுட்டீங்க எல்லாரும். ஐயோ நான் சும்மா எடுத்து விட்டேன். கம்ப்ளீட் பண்றது கஷ்டம். ஆனா நீங்க எடுத்து ஆனா குத்து தெரியுமா? குத்து எடுத்து விட்டுருக்கேன். ஆமா பாஸ்தா பண்ண பாரு எப்படி வரும். எடுத்தோன்னு எப்படின்னா குத்துதான் நீங்க பாஸ்தா பாடிருக்கீங்க, எனக்கு தெரியும். அப்புறம் நான் தான் பாடினேன், நீங்க தான் எதை பாடுனீங்க, பாடுங்க. இப்போ பாடினதே திருப்பி கேட்ட ஞாபகம் வராது ஸ்டெஃபன் ஒருத்தவங்களுக்கு. ஏதோ பாடினேன் ஸ்டெஃபன், மறுபடியும் லைவ் பார்த்தாதான் தெரியும். தயவு செஞ்சு இதை சேவ் பண்ணுங்க, நான் என்னதான் பாடிருக்கேன்னு கேக்குறேன். இல்ல அவங்க நம்ம ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க சேவ் பண்ணிடுவாங்க. சேவ் பண்ணி இப்ப எப்படி ஷேரிங்ல விடுறாங்கன்னு மட்டும் பாரு. ஓகே ஓகேவா? நான் பாடணுமா? வந்துருச்சா? உங்களை உயிரை கேட்டால் மட்டும் ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் பாட்டு கேக்குறேன், அவங்க உயிரை கேக்குறாங்க. நீங்க எதுக்கு இந்த வீடியோ என் உயிரை பிடிச்சி வாங்கிட்டு இருக்க? புரியல எனக்கு. இந்த வீடியோ ஐயோ ஸ்டெஃபன் வந்து இந்த லைவ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருந்தாரு. என்னன்னா, அடுத்து அவரு 10 பாட்டு ரிலீஸ் பண்ண போறாரு. அந்த 10 பாட்டுல 8 பாட்டு நான் பாடியிருக்கேன். சோ எல்லாமே சொல்லிடுங்க, பதிவு பண்ணிடுங்க ஸ்டெஃபன். நான் என்ன சொல்லுவேன்? என்னப்பா இது, நான் எல்லாம் இத்தனை வீடியோ இருக்கு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரோட கமெண்ட்ஸும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, என்ன கேக்குறாங்க? உயிரை கேட்டால் உயிரை கேட்டால் நிறைய பேர் கேக்குறாங்க. கண்ணூரம் ஆல்ரெடி பாடிட்டோம். கண்ணூரம் பாடியாச்சு. உயிரை கேட்டால் உயிரை கேட்டால் உயிரை உயிரை கேட்டால் கூட நான் தருவேன் அருகில் நிழல் போலவே உன்னை காப்பேன். உயிரை கேட்டால் கூட நான் தருவேன் அருகில் நிழல் போலவே உன்னை காப்பேன். என் சுவாசம் நீதான் கண்ணே, நான் வாழவே நீ போதும் என் வாழ்வில் நான் பிழைக்கவே. அறிறாரோ அறிறாரோ அருகினில் வா
அரிரரோ அரிரரோ அருகினில் வா. ஆக்சுவலா நான் அந்த ஒரு ஃபுல் வெர்ஷன் ஒன்று செஞ்சிருந்தேன், பட் ரிலீஸ் பண்ண பண்ணல. ஏதாவது ஓகே. சாரி, தெரியாம வெளியே போயிட்டேன். கமெண்ட்ஸ் பார்த்துட்டே அப்படியே இப்படி இப்படி அழுத்தின, அது வேற வீடியோ போயிடுச்சு. நீதானே சரி பாடும். நீங்க பாடுங்க, நான் கேட்கிறேன். இல்ல நானே சொல்லித்தாங்க, நான் பாடுறேன். சொல்லித்தாங்க, நான் பாடுறேன். இறுதி வரை நீதானே, ஒரு பொழுதும் ஆசை மாறாதே, எனக்கெனவே நீ என்னாலும் விலகி விலகி போகாதே, எனது இதயம் ஒரு விலகி போகாதே, எனது இதயம் தாங்காதே, ஒரு நொடியும் வாழ தோணாதே, எனக்கெனவே நீ என்னாருயிரே. நான் அப்படியே மெல்ட் ஆயிட்டேன். இல்ல உண்மையா கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பாத்துட்டு இருந்தேன், நீங்க பாடுறது அப்படியே கேட்டுச்சு, எல்லாரும் மெல்டிங் போட்டாங்க, அப்படியே மெல்ட் ஆயிட்டேன். கனவு இன்னொரு உறவே, மனதை ஆளும் நிலவே, பரமே என் பொண்ணு. ஐயோ, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. இன்வால்வ் ஆயிட்டு என் பொன்னிறமே, வரமே என் பொன்னிறமேவா, வரமே என் பொன்னிறமே, என் உலகை ஆளும் அதுக்கப்புறம் என் உலகை ஆளும், என் உலகை ஆளும் நிலமே, நிலமே, அழகே அழகே தாரா உயிரே உயிரே உனக்கே உனக்கென பிறந்தேன் புதிதாய் உறவே, நீதானே இறுதி வரை நீதானே. நீங்க பாருங்க, ஸ்பாயில் பண்ணுவேன். மனமாயே உன்மடியில்தான் மகனாகி கருவே உனை தாங்கியே உன் உயிர் சுமக்கும்
தாயாகிறேன். கருவிழியில் உன்னை தாங்கியே உன் உயிர் சுமக்கும் தாயாகிறேன். பாடவா? நான் நீங்க பாடுறதை கேட்டுட்டு இருக்கேன். கருவிழியில் உன்னை தாங்கி அதுக்கப்புறம் உன் உயிர் சுமக்கும் தாயாகிறேன். வானம் விழுந்தாலும் நான் உன்னை காப்பேன். நீ இன்றி போனால் நான் என்னாவேன்? காலம் கடந்தாலும் நான் உனதாவேன். ஜென்மங்கள் தாண்டி துணையாவேன். இனிவே பிரியாத ஒரு வாழ்க்கை வரமே. ஆஹா, சூப்பரா இருக்கு ஸ்டெஃபன். அடுத்த லைவ்ல ஃபுல்லா கத்திக்கிட்டு ஒழுங்கா பாடுறேன். அடிப்பெண்ணை பாடணுமா? திருப்பியா? கேக்குறாங்க. நம்ம ஸ்லோவா பாடணும். பாடணும். எஃப் பாடுறீங்களா? இல்ல லைவ் ஓகே. இந்த சரி ஓகே சரி ஓகே. உனது சிரிப்பில் சிதறும் அழகினை பூக்கள் ரசித்தே வாசம் பிறந்ததோ. வேர்வை துளிகளும் தீர்த்தம் போல என் மேலே படுகையில் பாவமழை. இருவர் வாழும் உலகிலே உன்னை அணைத்துக் கொள்வேன் உயிரிலே. அடி உன்னோடு வாழும் ஒவ்வொரு நாளும் இறகை போல பறக்கிறேன் நான். மீண்டும் முதல் முறை பிறக்கிறேன். உன் பார்வை என்னை கொல்ல சாய்ந்தேனே நானும் வெல்ல. நீதானே மன்னவா, நீதானே மன்னவா. உன்னோடு நானும் வாழ உன்னோடு நானும் சாக உம்மடி சாயவா உம்மடி சாயவா. ப்ளீஸ் வாயின் உயிரே வந்துரு. பேசன் வாயின் உயிரே வந்துரு வந்துரு. இந்த பாட்டு மாதிரி இருக்கு. ஜக்கம்மா நான் வேற ஃபீல்ல இருந்து இப்போ வேற ஃபீலுக்கு கூட்டு. ஐயோ இப்படிதான் நீங்களே டக்குனு பாடிட்டு கலாய்ச்சிருவீங்களா உங்களே? சொல்லுங்க. நான் சும்மா ஏதாவது பாடிட்டே இருப்பேன். அப்படி ஏதாவது ஒரு டியூன் வந்துட்டா அதெல்லாம் பாடி ஏதாச்சும் ஒரு சாங் மாதிரி இன்னொரு சாங் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவ்வளவு பாட்டு வந்துருச்சு. பட் இப்ப இந்த ஜெக்கம்மாக்கும் ஒரு லவ் பாட்டுக்கும் நீங்க கனெக்ட் பண்ணதுனால முடியல. இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் எப்படி கம்போஸ் பண்றேன் அப்படின்னு நான் பண்றேன். சும்மா இப்ப நான் சும்மா இதுல இருக்கோம்னா ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கும். அதுல இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை எடுத்து லாக் பண்றது. அப்புறம் அங்கேருந்து நம்ம ஃபாலோ பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இந்த டெம்போ கொஞ்சம் ஃபாஸ்டா போலாமா? ஏன்னா இந்த டெம்போ வச்சுக்கலாம்.
சும்மா இந்த மாதிரி ஹோல் டே பண்ணிட்டே இருக்கலாம். போய் மாத்துவேன், திடீர்னு இத வேற எங்கேயாவது போவேன், அப்படியே இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணி டிஃபைன் பண்ணுவேன். இல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா மாத்திடுவேன், வேற எங்கேயாவது போயிட்டு. எனக்கு மட்டும் பிழையா ப்ளீஸ் அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு மட்டும் பிழையா, மட்டும் பிழையா, எனக்கு மட்டும் பிழையா காதல், எனக்கு மட்டும் பிழையா காதல், எனக்கு மட்டும் பிழையா, எனக்கு மட்டும் பிழையா காதல், எனக்கு மட்டும் பிழையா, எனக்கு மட்டும் பிழையா காதல், எனக்கு மட்டும் பிழையா. அப்புறம் என்ன வரும் லிரிக்ஸ்? என்னை நீ தொட்டு கொண்டால் என்ன, என்னை நீ தொட்டு கொண்டால் என்ன, என்ன தொட்டு கொண்டால் என்ன, எனக்கு மட்டும் பிழையா காதல், எனக்கு மட்டும் பிழையா, எனக்கு மட்டும் பிழையா காதல், எனக்கு மட்டும் எல்லாரும் ஏன் கேட்டோன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு பண்ணாதீங்க ஸ்டெஃபன். அந்த பாட்டு பாடிக்காதீங்க. தாலாட்டும் கண்ணே எடுத்துடுங்க. தாலாட்டும் கண்ணே உன் தவறில்லை பெண்ணே, உன் பார்வை என்ன என்றும் சுடுகிறதே. லிரிக்கா? நீ காதல் தந்தா, நீ காதல் தந்தா அது பிழை இல்லை என்றால் என் ஜென்மம் உனக்காக பிறந்தேனே. ஒரு பாதை நானாக கூடாதா, உயிர் உன்னோடு சேரக்கூடாதா, நான் வாழக்கூடாதா, என் உயிர் போனாலும் உன் இதயம் மாறாதா. உயிர் பேனம் இருவரும் சேரவே இறை இருதயமேங்குதோ உன்னை நம் காதல் யாவுமே உன்னை சேர்ந்தால் வாழுமோ, உன்னை மனம் கொண்டாடுதே. எனக்கு மட்டும் பிழையா காதல், எனக்கு மட்டும் பிழையாச்சோ, எனக்கு மட்டும் பிழையா காதல், எனக்கு மட்டும் பிழையாச்சோ. என்னை நீ கட்டிக் கொண்டால் என்ன, இதழ் தொட்டு கொண்டால் என்ன, காதல் தருவேனே. என்னை நீ கட்டிக்கொண்டால் என்ன, இருக்கமா என்னை நீ தொட்டுக்கொண்டால் என்ன, நெருக்கமா நெருக்கமா. லிரிக் ஆனா லிரிசிஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலம். அந்த ஒரிஜினலா எழுதுன ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு நினைக்கிறேன். ஓன் லிரிசிஸ்ட் ஆயிடுங்க. ஐயோ, இருக்கமா நெருக்கமா கருக்கமா என்னென்ன வா. நம்ம உயிர் இன்னைக்கு வருமா வராதா? வரோம் இன்னைக்கு. நான் அப்பதான் அப்லோட் பண்ணிருக்கேன். இது
திருப்பி கிளீச் எல்லாம் வந்துச்சுன்னா எனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு விட்டுருங்க என்ன. இதுக்கப்புறம் என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. வந்துச்சா? இல்ல இப்பதான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்ன ஒரு ஜாலியில, அதாவது எல்லா தீமையிலயும் ஒரு நன்மை இருக்கும்னு சொல்லுவாங்க. இவ்வளவு நேரம் கூட அப்படியே நீங்க நம்மளோட கூட அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கீங்க நம்மள. உங்களை மாதிரி ஒரு ஃபேன்ஸ் கிடைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பொதுவா நிறைய விஷயங்கள் சத்தியமா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. பட் அவ்வளவு பொறுமையா நீங்க நம்மோடு கூட இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இது வரைக்குமே நினைக்கிறேன் நம்ம செஞ்ச ஒவ்வொரு விஷயங்களுக்குமே நீங்க ஆதரவு தந்திருக்கீங்க. தொடர்ந்து நம்மளால என்ன செய்ய முடியுமோ நம்ம செய்யறோம். நிறைய ஸ்ரீனிஷாக்கு பாட்டு கொடுக்கணும். எங்க ஸ்ரீனிஷாக்கா? ஸ்டெஃபன் ஜக்கரியா ஒரு நல்ல ஆக்டர். இப்ப நடிப்பு கொஞ்சம் அப்படி சொல்லிட்டேன்ல, கான்ஷியஸ் ஆயிட்டேன். ஓகே ஓகே. ஆக்சுவலி ரொம்ப பயங்கர எக்ஸைட்டடா இருந்தேன் இந்த பாட்டுக்காக ரிலீஸ் ஆகணும்ட்டு. அது அவருக்கு தெரியும் ஏன்னு. இது வரைக்கும் எந்த பாடலுமே நான் இத்தனை வாட்டி பாடி இருப்பேனான்னு தெரியல. இல்ல அதாவது ரெக்கார்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இத்தனை வாட்டி ஒரு பாட்டு நானே பாடிருப்பேனான்னு எனக்கு தெரியல. அண்ட் இவரோட பாட்டு ஆக்சுவலி சொல்லணும்னா, அடிப்பெண்ணை வந்து நம்ப மாட்டீங்க, இந்த 2 வெர்ஷன், என் அன்பே அண்ட் அடிப்பெண்ணை 2 வெர்ஷனுமே சேர்த்து ஒன்னாதான் ரெக்கார்ட் பண்ணுவோம். 2மே சேர்த்து 45 மினிட்ஸ்ல முடிச்சோம். அந்த ஒரு நம்பிக்கையில இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ண நான் போனேன். 4 to 5 மணி நேரம் வச்சு புழிஞ்சிட்டு இல்லம்மா மூ கிடைச்சிட்டு இருக்கு, இன்னொரு நாள் ரெக்கார்ட் பண்ணி ஈஸியா சொல்லிட்டாரு. ஆனா வந்து நான் அப்பவுமே பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் இருக்கும் நம்ம. அண்ட் ஆமா, அடிப்பெண்ணைக்கு நீங்க எல்லாருமே கொடுத்த லவ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால நிறைய பிளெஸிங்ஸ், நிறைய நேம்ஸ், நிறைய ரெகக்னிஷன்ஸ் எல்லா இடத்துலயுமே எங்களுக்காக கிடைக்குது. அண்ட் எங்க போனாலும் அதுக்கான லவ்வே வந்து தனி. அந்த அடிப்பெண்ணேன்ற ஒரு பாட்டுக்கான ஒரு மரியாதையை நீங்க ரொம்ப அதிகமா கொடுத்துருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இந்த பாட்டுக்கும் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. என்ன ஸ்டெஃபன் தனியா சிரிக்கிற மாதிரி இருக்கு? இல்ல எதுக்கு இப்ப இந்த ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்க? இல்ல ஆக்சுவலா நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். சோ கரெக்ட். நான் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃபில்லர் மாதிரி தான். அவருக்கு வந்து டக்குனு டைம் பாஸ், இந்த டைம் ஃபில் பண்ணனா நான் அந்த டைம் ஃபில் பண்ணிட்டு இருப்பேன், பாட்டா இருந்தாலும் சரி. இப்ப லைவ்ல வந்துருச்சு. சோ யா, and I am very happy to once again collaborate with Stefan Zakaria. அதுதான் சொல்லிட்டேன். நீங்க சொல்லனால நான் எல்லா இடத்துலயும் அதை புகழ்ந்து பேசிட்டு தான் இருக்கேன்.